திருச்சிற்றம்பலம். இஞ்சி புதினா கஷாயம். இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா தொண்டை வலி, சாப்பிடும்போது மிழுங்கும்போது தொண்டை வலிக்கும், இருமல் வரும். இதுக்கெல்லாம் இந்த கஷாயத்தை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும். தொண்டை நோய் எதுவாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது சரியாயிரும். அதுபோல் வாந்தி, எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தி எடுத்துருவாங்க. தண்ணி சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க, சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களாம் இந்த இஞ்சி புதினா கஷாயத்தை சாப்பிட்டாக்கா சரியாயிரும். அதே போல் மயக்கம், எந்திரிச்சா தலை சுத்தம், அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவாங்க. நடக்க முடியாது, படுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த இஞ்சி புதினா கஷாயத்தை சாப்பிட்டாக்கா எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க, இந்த இஞ்சி புதினா கஷாயம் எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றதுன்றத பார்க்கலாம். இந்த இஞ்சியும் புதினாவும் மிக்சியில் குறவரப்பாக அரைச்சிக்கலாம். தோல் நீக்கிய இஞ்சி 50 கிராம், புதினா அரைக்கட்டு கழுவியது. மிக்சியில் போட்டு அரைகுறையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஐநூறு ml தண்ணியில் இஞ்சியும் புதினா குறவரப்பாக அரைச்சதை சேர்த்துக்கிடலாம். அதோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை கொதிக்க வைக்கணும். இப்போது பாதியாக சுண்டுற வரைக்கும் கொதிக்கணும். இஞ்சி புதினா நாட்டு சர்க்கரை கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி வச்சுக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை 2 ஸ்பூன் சாப்பிடணும். காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இதை பயன்படுத்தணும். மற்ற எந்த டைமும் சாப்பிடக்கூடாது. காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொண்டை சம்பந்தமான அனைத்து நோய்களும் குணமாகிவிடும். இந்த கஷாயத்தை 3 நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். யாரேனும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய நினைத்தால் உதவி செய்யலாம். வரி விலக்கு உண்டு.